இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரதமர் மோடியை ஒருமையில் பேசுவதாக கூறி ஏற்கனவே பாஜகவினர் நடிகர் பிரகாஷ் ராஜிற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கூட்டத்தில் உரையாற்றிய பிரகாஷ் ராஜ் மீண்டும் பிரதமரை ஒருமையில் பேசியுள்ளார். அது ஒரு அரசியல்வாதி தீக்கிற பிரச்சனை இல்ல, அதுக்குன்னு படிச்சவன் வேணும், அதை பத்தி தெரிஞ்சவன் வேணும். அதை பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். எவனாவது வந்து தியானம் பண்ணும்போது SMS ட்வீட் பண்ணுவானாயா, இந்த ஆளு பண்றாயா? அவன் தியானத்துல உட்காந்துருப்பானா, கண்ணாடி போட்டு கண்ணு மூடுவான், 100 கேமரா சுத்தி வச்சுப்பானா, காஸ்டியூமோட இருப்பானா, இவ்வளோ என்னது ஊதுபத்தி வச்சிருக்கான். போனாதான் ஊதுபத்தி வச்சிருப்பாங்க, அவளுக்கு ஊதுபத்தி வச்சு மூச்சு வாங்க முடியுமாயா? அதுக்கெல்லாம் அளவே இல்லை, அவனை கேட்க மாட்டானுங்க. காவேரி பிரச்சனையா போகும். இங்க இருக்கும்போது தமிழ்நாடு தப்பா தமிழ் பேசுறான், ஓகே, அதாவது முயற்சி பண்றேன்னு விடலாம், வேட்டி கட்டிக்கிறான். சைனாக்காரன் இங்க வச்சு ஊஞ்சல்ல தூங்குறான். அவன் 40,000 கிலோமீட்டர் வாங்கியிருக்காங்க, அவனை கேட்கறதுக்கு வக்கு இல்லை. இங்கிருந்து ஒடிசா போறான், தமிழ்நாட்டுக்காரன் ஆளக்கூடாது, சாவி எடுத்துட்டு போறாங்கிறான். மறுபடியும் கன்னியாகுமரியில வந்து தியானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நெஹ்ரு தெரிஞ்சாரு, விவேகானந்தர் தெரிஞ்சாரு, கன்னியாகுமரி தெரிஞ்சது, மகாத்மா காந்தி எனக்கு முன்னாடியே தெரியும். இவன் படிக்கல, அதனால இவனுக்கு தெரியாது. அவன் பாக்கெட்ல இருந்து சொந்தமா ₹1 எடுத்திருந்தா, ஒரு ₹500 எடுத்திருந்தா காந்தி அங்கேயே பார்த்திருப்பான். அவன் நம்ம காசுல எல்லாம் வாழ்றான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பான். தெரியாது அவனுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.